அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சையை பற்றி நம்ம நிறைய காணொளிகள் போட்டுக்கொண்டே இருக்கோம். ஏன் மூட்டு சிகிச்சையை நிறையா போடுறோம் அப்படின்னா, அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நிறையா நோயாளிகளை பிடிப்பதற்காகவா அப்படி என்று ஒரு சாரார் கருதலாம். மறுபக்கம் மனிதாபிமானத்தோடு யோசிக்க வேண்டும். ஒரு மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது எவ்வளோ உன்னதமான சிகிச்சை அப்படிங்கிறது எலும்பு முறிவு மருத்துவர் மனதில் இருக்குது, பண்ணியவர்கள் மனதில் இருக்குது. முழங்கால் தேஞ்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, அவங்களிடம் இல்லை, அச்சம்தான் இருக்கிறது, பயப்படுறாங்க. மூட்டு ஆப்ரேஷன் ஐயோ நடக்க முடியாது, மடக்க முடியாது. எத்தனையோ பதிவுகள் நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக போட்டுக்கிட்டே இருக்கோம். இது ஏதோ அறுவை சிகிச்சைக்காக அவர்களை நம்ம இந்த வீடியோவில் சொல்லி அவங்கள அறுவை சிகிச்சை செய்ய வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர்களுடைய வலியை குறைக்கிறோம், வியாதியை குணப்படுத்துகிறோம், நன்றாக நடக்க வைக்கிறோம், வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்குறோம், அவர்கள் இளமையும் மீட்டெடுத்து கொடுக்குறோம். வாழ்க்கையை இளமை எப்படி மீட்டெடுக்க முடியும்னா, அவர்கள் இளைய வயதில் நன்றாக நடந்திருப்பார்கள். இதை எதற்காக இந்த பதிவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னிடம் ஒரு 2 கால மூட்டு தேய்மானமான ஒரு தலைமை ஆசிரியை, பள்ளியில் வேலை செய்யக்கூடிய தலைமை ஆசிரியை, ஹெட்மாஸ்டர் வந்திருந்தாங்க. உடம்பு மிகவும் அதிகமாக இருந்தது, இருந்தாலும் 2 முழங்காலும் மூட்டு தேய்மானம் இருந்தது. என்னை யூடியூபில் பார்த்து தொலைதூர ஊரிலிருந்து நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருந்தாங்க. இப்படி மாதிரி முழங்கால் தேய்மானம் இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ண நான் பண்ணிக்கிறேங்க டாக்டர், எனக்கு தைரியமாக இருக்குது, பண்ணால் நல்லாயிரும் எனக்கு தெரியும். எப்படிமா உடனே நான் சொல்லாமே நீங்களே சொல்கிறீங்கன்னு வீடியோவில் நிறையா பார்த்துருக்கேன் டாக்டர். நிறையா வீடியோவில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணவங்களெல்லாம் டெஸ்டிமோனியல் போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் உயர்தரமான டெக்னாலஜியில், ரோபோட்டிக் டெக்னாலஜியில் பண்ணித்தரீங்க, அதனால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னா. எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம். நம்ம ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம் பேசிய பிறகு அவர்கள் சரியா இல்லையா என்று ஒரு சந்தேகத்திற்கு வருவார்கள். அப்புறம் வீட்டில் போய் 4 வருடம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் சரி என்று சொல்வார்கள், சிலர் வேண்டாம் என்று முடிவு செய்வார்கள். இதுதான் இயல்பு. ஆனால் அவர் எனக்கே திடுக்கிடும், நானே ஆச்சரியப்படும் ஒரு நோயாளியாக அவரை நான் பார்த்தேன். அவர் நல்ல கவிதை வளம் உள்ளவர், தலைமை ஆசிரியை, தமிழ் அதிக ஈடுபாடு, தலைமை ஆசிரியை. அப்பொழுது எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணினா சூப்பர் என்று அருமையாக நடக்கிறேன், நன்றாக இருக்கிறேன் என்று இப்போ அவர்களுக்கு பண்ணி 3வது வாரம், 2வது வாரம் முடிந்து 17 நாள் 18 நாட்கள் தான் ஆகிவிட்டது. தையல் பிரித்து விட்டு ஆகிவிட்டது. 2 கால்களும் ஒரே நேரத்தில் ரோபோட்டிக் முறையில் உயர்தரமாக செய்யப்பட்டது. நான் அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு நாட்களே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலி கம்மியாக இருந்தது, இப்போ 14 நாளில் வலி சுத்தமாகவே குறைஞ்சி போச்சு. இப்போ அவர்கள் அழகாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதை பதிவிட தான் இந்த காணொளி மெயினாக. அவர்கள் வலி குறைந்துன்னு சந்தோஷத்தை விட அதிலும் ஒரு கவிதை எழுதி எனக்கு அந்த கவிதையை பரிசாக்கினார். அந்த பரிசு எனக்கு உள்ளபடியே அவர்கள் பெரும் தொகைகளை விட, பணங்களை விட, நல்ல மனங்களை விட அவர்கள் மனதார எழுதுகிற கவிதை. விலை கொடுத்த வினை, விலை கொடுத்து மூட்டு மாற்று சிகிச்சை செய்தார்கள், அதனால் ஒரு வினையை பெற்றார்கள். என்ன வினையை? வலி. அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வலி இருக்கும்ல, அதைத்தான் அவர்கள் வினை என்று சொல்கிறார்கள். வீதியில் மீட்டுதே வீணை அப்படி என்றால், விலை கொடுத்த வினை என்றால் விலை கொடுத்து மூட்டு மாற்று சிகிச்சையை அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள். அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஒரு சில வலி லைட்டாக இருக்கும், அந்த வலியோடு வீதிகளில் வாக்கரில் நடந்து கொண்டிருக்கிறேன். இனி நன்றான பிறகு இப்போ வாக்கர்லாம் தேவைப்படுறதில்ல, 3 வாரம் ஆச்சு, இப்போ வாக்கர் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ வாக்கிங் வீதியில் வாக்கிங் போயிட்டுருக்காங்களாம், ஒரு 1/2 கிலோமீட்டர். ஏன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. இப்போ நம்ம அறுவை சிகிச்சை 3 வாரங்கள் கழித்துனா 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் நடக்க முடியாது, நார்மல் நடக்கிற மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 பல்றாங்க 3 பல்றாங்க நடக்கலாம், நடந்து திரும்பி வரலாம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன வாக்கிங் போகிறாங்க. ஏன்னா வெயிட்டும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வலி நல்லா இருக்குது, அதனால் பெயின் கம்மியானதுனால நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விலை கொடுத்த வினை மூட்டு மாற்று சிகிச்சை. வீதியில் மீட்டுதே வீணை, வீதியில் போய் வீணை மாதிரி அந்த எப்படி ஒளி வருமோ அதுபோல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். காண்போர்கள் விழிக்கட்டும், பார்ப்பவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் நம்ம முழங்காலோட நொண்டி நடந்துட்டு இருந்துச்சே, இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சே, ஆச்சரியமாக இருக்குது. என்ன 15 நாள் தான் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இப்படி நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு காண்போர் கண்கள், பார்க்குறவங்க, வீதியில் பார்க்குறவங்க கண்கள்லாம் விழிக்கட்டும். எப்படி விழிக்கட்டும்னு சொல்கிறாங்கன்னா, விழிப்பது மட்டுமல்ல, புதுசாக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை கண்ட என் உள்ளம் கழிக்கட்டும். பாருங்கள், நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி நடக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எப்படி நடக்கிறேன் பாருங்கள்.
அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கண்ட என் மனம் என் உள்ளம் கழிக்கட்டும், என்னை எள்ளி நகையாடியவர்கள். நீ பண்ணினா ஆப்ரேஷன் பண்ணால் நடக்கவே முடியாமல் போயிடும், பண்ணவே பண்ணிடாத, இந்த மூட்டு ஆப்ரேஷன் முட்டியில் ஊசி போடாத, முட்டி ஆப்ரேஷன் பண்ணாத அப்படின்னு மற்றவங்க தவறாக சித்தரித்து தவறான இந்த மூட்டு சிகிச்சையை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் அதைத்தான் சொல்கிறாங்க, அவங்க எள்ளி நகையாடி, என்னை எள்ளி நகையாடியவர்கள் துள்ளி துள்ளி ஓடுகிறாளே என எண்ணி எண்ணி வாயெடுத்து போகட்டும். நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க 2 வாரத்திலே பாரு 2 காலை பண்ணிட்டு எப்படி ஜோராக நடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள நான் பார்க்குறேன். அவர்கள் அப்படியே திகைத்து போகிறார்கள். எள்ளி நகையாடியவர்கள் இப்போ திகைத்து போகிறார்கள் அப்படின்னு அழகாக நேற்று இரவு எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த பிறகு உள்ளபடியே ஒரு மருத்துவருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கிடைக்கும் பணங்களும் நல்ல மனங்களும் முக்கியமல்ல, இது போன்ற பாராட்டுகள். ஏன்னா நம்ம நிறைய நேரம் கஷ்டப்படுவோம், ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ண நேரம் வரும். ஏன்னா நிறைய நாட்களில் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு முடிக்கிறோம் அறுவை சிகிச்சையை. திடீர்னு ஒரு விபத்து ஆக்சிடெண்ட் கேஸ் வர்றாங்க, அதையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. டாக்டர் இன்றைக்கே பண்ணிடுங்க டாக்டர், பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் கேட்பதில்லை, ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது, காப்பாற்ற வேண்டும். அப்போது மற்றவர்கள் சொல்கிறார்கள், இதை வந்து மருத்துவம் படித்து நிறைய ஈட்டி விட்டார், இவர் பணம் நிறைய சம்பாதித்து விட்டார். யார் சொல்கிறார்? பணங்களை மட்டுமே முக்கிய குறிக்கோளாக கொண்ட பலர் சொல்கிறார்கள். அதற்குத்தான் மருத்துவத்துறை ஒரு உன்னதமான துறை. மருத்துவரை போற்றாட்டியும் பரவாயில்லை, தூற்றாதீர்கள், ஏற்று பாருங்கள், போய் பாருங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஒரு வலியோடு இருக்கும், ஒரு வயிறு வலி, காய்ச்சல், ஒரு ஊசி போடுகிறார்கள், காய்ச்சல் உடனே குறைகிறது, நன்றாகணும். வயிறு வலி, வாந்தி வந்து கொண்டே இருக்கிறது, வயிற்றால் போய் கொண்டே இருக்கிறது, ஒரு ஊசி போடுறாங்க, மாத்திரை எடுக்கிறாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கே அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறப்போ மிகப்பெரிய பிரச்சனை, இதற்கு தீர்வே இல்லை என்று ஒரு மூட்டு சிகிச்சை 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இது போன்ற இந்த நோயாளி போன்ற தைரியம் வேண்டும். எள்ளி நகையாடி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தும் அதையும் மீறி தன்னம்பிக்கையோடு வந்து 2 கால்களும் ஒரே நேரத்தில் ரோபோட்டிக் முறை சிகிச்சைகள் பண்ணாங்க. உடம்பு எடை அதிகமாகத்தான் இருந்தது. எடை அதிகமாக இருக்கும்போது எடையை குறைக்க என்ன செய்வது? மூட்டு வலியை குறைத்து வாக்கிங் போனால்தான் எடை குறையும். உணவு கட்டுப்பாட்டில் ஓரளவு குறைக்கலாம், வாக்கிங் செய்தால் நன்றாக குறைக்க முடியும். அப்பொழுது உடல் எடை குறைய வேண்டும் என்றால் முழங்கால் வலி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நடக்க முடியும், தன்னிச்சையாக செயல்பட முடியும். இப்போ அவர் சந்தோஷமாக அந்த வீதியில் வீணை மீட்டுவது போல அவர்கள் கால்களை நீட்டி நடந்து கொண்டிருக்கிறார்கள், மடக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதை பார்த்து நமக்கு ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்தில் வந்த கவிதை தான் இது. சாதாரண ஒரு மனிதரையும் கவிதை படைத்தவராக மாற்றக்கூடியது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற உச்சபட்ச தீர்வு. அதை எண்ணி அவர்கள் கவிதையாக, அந்த வார்த்தைகள் கவிதையாக மாறுகிறது. ஸோ மூட்டு சிகிச்சைனா நிறையா பயந்துட்டு இருக்கிறவங்க மத்தியில் இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த ஒரு பதிவை தான் எனக்கு, அவர்களுக்கு பெருமிதம், அவர்கள் என்னை பாராட்டியிருக்கலாம் என்பது எனக்கு பெருமிதம். இது உங்களுக்கும் சென்றடைய வேண்டும், நீங்களும் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு சமூக பார்வையில் ஒரு பதிவிடுகிற மனிதாபிமானம் உள்ள மருத்துவனாக இதை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.